ஹலோ guys, வெல்கம் டு ஸ்பாட்லெஸ் பிக்சல்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதும் இப்படி தான் வந்து உங்களுக்கு விஷுவல் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மேனுவலாக சேஞ்சஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸ், டிஃப்ரெண்ட் செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பேனல்ஸும் வேணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடில் கார்னரில் இருக்கிற இந்த டபுள் ஆரோவை கிளிக் பண்ணி இங்கே ஆல் பேனல்ஸ்னு கொடுத்தோன்னா எல்லா பேனல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இதே அனிமேஷனுக்கு தேவையானது மட்டும் ஓப்பன் பண்ணணும். அனிமேஷனுக்கு தேவையானது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ அன்வான்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிமூவும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்போதைக்கு அன்வான்டாக இருக்குது, அதனால் நான் ஒட்டுமொத்தமாக வந்து செலக்ட் பண்ணி ஜஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு நியூ காம்போசிஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூ காம்போசிஷன் ஒன்று இருக்குது, நியூ காம்போசிஷன் ஃப்ரம் ஃபூட்டேஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து என்னென்ன யூஸ்க்குன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ காம்போசிஷனுக்கு முன்னாடி நியூ காம்போசிஷன் ஃப்ரம் ஃபூட்டேஜ்ன்றது என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஃபைல்ஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது மூலிமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கைனடிக் ஹெட்லைன் இருக்குது, நான் இப்போ இதை இம்போர்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு இந்த ப்ராஜெக்ட் பேனலில். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பேனல் இன்கேஸ் வந்து இது உங்களுக்கு விசிபிளாக இல்லை, இது க்ளோஸில் இருந்துச்சு அப்படின்னா விண்டோஸில் போயிட்டு ப்ராஜெக்ட் ஷார்ட்கட் Ctrl+0. ஸோ ப்ராஜெக்ட் கொடுத்தோன்னா நமக்கு இந்த ப்ராஜெக்ட் பேனல் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காம்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஃபைல்ஸ் இல்லை இந்த வீடியோ ஃபைல்ஸ், இமேஜஸ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ காம்போசிஷன் ஃப்ரம் ஃபூட்டேஜ்ன்றதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை டெலீட்னு கொடுத்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு நியூ டாக்குமெண்ட் நாமளே வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது நமக்கு ஏற்ற சைஸஸில் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நியூ காம்போசிஷன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த காம்போசிஷன் செட்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். இதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே காம்போசிஷனில் போயிட்டு நியூ காம்போசிஷன் அப்படின்ற மாதிரியும் கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். Ctrl+N ஷார்ட்கட். ஸோ நான் நியூ காம்போசிஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த காம்புக்கான நேம், காம்போசிஷன் நேம்ன்றதில் காம்புக்கான நேம். ஸோ இதை வந்து நான் மெயின் காம்புன்னு வந்து செட் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ரீசெட்டுன்றது என்னென்னு பார்ப்போம். இதில் ப்ரீசெட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக ஒர்க் பண்ணக்கூடிய சில சைஸஸ் வந்து அவங்க ப்ரீசெட்டாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1920 1080 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி ஸ்க்ரீன் சைஸு. இதில் 25 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ன்ற மாதிரி டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியாவுக்கான சைஸஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம்மு, இந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீசெட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வித்து ஹைட்டு நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இப்போ இந்த ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 16:9 அப்படின்ட்டு இருக்குது. இதோட வேல்யூவை நான் ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்றப்போ இதோட ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா மாறும். ஸோ ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா மாறுறது உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து இல்லை, எனக்கு வந்து சைஸ் மாற்றணும், பட் ஆனால் சேம் ரேஷியோவாகவே இருக்கணும் அப்படின்னா நம்ம அதில் வந்து இதை 1920 மாற்றிக்கிறேன். இப்போ லாக் ஆஸ்பெக்ட் ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வித்தோட வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹைட்டோட வேல்யூவும் மாறுது. நல்லா நோட் பண்ணுங்கள். இதை ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ எக்ஸாக்டாக என்ன ரேஷியோ இருக்கோ அந்த ரேஷியோ அப்படியே இருக்கும். இப்போ நான் ஹெச்டி சைஸே வந்து யூஸ் பண்ணுறேன். 1920 1080 தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டி சைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிக்சல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்றது பார்ப்போம். ரெகுலராக வந்து நம்ம எப்பவுமே வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிக்சல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இதே வீடியோஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட செட்டிங்ஸ் பிக்சல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா மாறும். இப்போது என்டிஎஸ்சி, ஒயிட் ஸ்க்ரீன், அனமார்பிக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் பிக்சல்ஸ் கிடையாது, ரெக்டாங்குலர் பிக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நாம் காமனாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு ஸ்கொயர் பிக்சல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மோஷன் கிராஃபிக்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ காமனாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். நான் மோஸ்ட் ஆஃப் த மோஷன் கிராஃபிக்ஸ் வந்து 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன். என்ன ரீசனுக்காகனா எனக்கு அனிமேஷன் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். இது 25 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்னு இருக்கட்டும். இதில் ரெசல்யூஷன் ஆல்ஃபுன்னு இருக்குது. இந்த ரெசல்யூஷன் நம்ம வந்து செட் பண்ணுறது மூலயமா நமக்கு வீடியோ குவாலிட்டிலாம் வந்து எதுவுமே வந்து ப்ராப்ளம் வராது. இந்த ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா வெறுமனே வந்து ப்ரிவியூக்காக மட்டும்தான். இப்போ ஏன்னா இப்போ வந்து 4Kல வந்து நீங்கள் வீடியோ வச்சுட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்றப்போ அந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், லோட் ஆகும். அதால் வந்து ப்ராப்பராக வந்து ப்ளே ஆக முடியாது, ஸ்டக் ஆகும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவியூக்கான மோடு மட்டும் நம்ம ஆஃப் இல்லை வந்து குவார்ட்டர் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ப்ளே ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டைம் கோட்
ஸ்டார்ட் டைம் கோடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ப்ராஜெக்ட் பேனல் உங்களுக்கு எந்த டியூரேஷன்லேருந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணும். இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த டியூரேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு 1 ஹவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் டைம் கோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1ன்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாஸ்ட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ், இது செகண்ட்ஸ், மினிட்ஸ் அண்ட் ஹவர். டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓவரால் நீங்கள் இப்போ ஒரு ஜிஃப் அனிமேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஜிஃப் அனிமேஷன் எவ்வளோ டியூரேஷனில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஒரு ஜிஃப் அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் செட் பண்ணுறதுனாலும் செட் பண்ணலாம். இல்லைனா ரீல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் அப்படின்ற மாதிரி நீங்கள் டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா வெறும் 1 மினிட்டுக்கான டியூரேஷனுக்கான டைம்லைன் ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒயிட்டுனே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஓகேன்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நியூன்ற ஒரு சின்ன சிம்பிள் இருக்குது. இப்போ இந்த நியூன்றது வந்து பார்த்திங்கன்னா ஏன் டிசேபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி இருக்க ஒரு ப்ரீசெட் சைஸை தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதில் வந்து ஒரு 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டுன்ற மாதிரி நான் வந்து மாற்றிடுறேன். இப்போ மாற்றினதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸஸ் எல்லாமே வந்து சேமாக இருக்குது. 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் மாறினதும் ப்ரீசெட் வந்து மாறிடுச்சு. இப்போ நான் வந்து சைஸஸை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். கொஞ்சம் இதோட வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கஸ்டம்ன்றது மாறிடுச்சு. ஸோ கஸ்டம்ன்றது நார்மலாக வந்து செட் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூவில் தான் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ ஒவ்வொரு தடவையும் இதை மேனுவலாக வந்து க்ரியேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி நியூ ஃபைலுக்கு நியூ ப்ரீசெட் சேவ் பண்ணுறதுக்காக இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூஸ் நேம் கேட்கும். இப்போ வந்து நான் சோஷியல்னு க்ரியேட் பண்ணி ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ ப்ரீசெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கடைசியாக வந்து சோஷியல் அப்படின்ற மாதிரி நான் க்ரியேட் பண்ண ப்ரீசெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேவ் ஆயிடுச்சு. இது வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் டெலீட்னு கொடுத்திங்கன்னா ஓகேன்னு கொடுத்துட்டா இது நமக்கு டெலீட் ஆயிரும். இப்போ எல்லாமே ஓகே 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் நான் டைரெக்டாக வந்து ஓகேன்னு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியாச்சு. மெயினான காம்ப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியாச்சு. இது டைம் லைன். ஸோ இந்த டைம் லைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம செட் பண்ணியிருக்கிற இந்த மெயின் காம்ப் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைம் லைனாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணுது. இதில் நம்ம ஒர்க் பண்ணுற எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா மெயின் காம்பில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ மெயின் காம்ப் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியாச்சு. டைம் லைனில் எதுவுமே கிடையாது. இங்கே ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலராக இருக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாது. ஜஸ்ட் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக அது விசிபிலிட்டியாக தெரியணுன்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒயிட் கலராக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது டிரான்ஸ்பரண்ட் தான். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிரான்ஸ்பரன்சி டாகிள் டிரான்ஸ்பரன்சி கிரிட்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேக்ரவுண்டில் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு